இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பொது காலத்தின் 30வது வாரத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு திங்கட்கிழமை. இந்த நாளிலே திரு அவை நம்ம கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கின்றார். சாபத் என்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை பற்றிய செய்தி. அதுவும் குறிப்பாக இயேசு வயதான ஒரு பெண்மணி, 18 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண்மணியை ஓய்வு நாள் அன்று குணப்படுத்துகிறார். ஆக இங்கே கேள்வி, ஓய்வு நாளில் நல்லது செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆக முதலில் நமக்கு ஓய்வு நாளை பற்றிய ஒரு புரிதல் வேணும். யூதர்களை பொறுத்தவரை ஓய்வு நாளில் ஓய்வெடுக்கலாம் அல்லது அவர்கள் ஜெபத்தில் ஈடுபடலாம். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து, என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை ஓய்வு நாள் என்பது மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அதாவது எப்படி யூதர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் சுற்றித் திரிந்து அவர்கள் கானான் தேசத்தை வந்து அடைந்தார்களோ, எப்படி எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்தார்களோ, அதுபோன்ற ஒரு விடுதலையை மையப்படுத்துகின்ற ஒரு நாளாக ஓய்வு நாள் இருக்கிறது. அதாவது மனிதன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மீண்டு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்கின்றான், குடும்பத்திற்காக உழைக்கின்றான், உடல் உழைப்பு என்று பல உழைப்புகள் இருக்கின்றது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடியது. ஆனால் அதற்காக அந்த நாளில் நல்லது செய்யக்கூடாது என்று அல்ல, மாறாக நல்லது செய்யலாம் என்பதுதான். அதுவும் குறிப்பாக இந்த யூதர்கள் சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அதாவது ஒரு மனிதன் நோயிற்றிருக்கின்றான், அந்த மனிதனை குணப்படுத்துவது என்பது இரக்கச் செயல். ஆனால் அந்த இரக்கச் செயலை விட அவர்கள் சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆகவே தான் இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? மனிதனுடைய அடையாளத்திற்கு, மனிதனுடைய தேவைக்கு என்று நாம் பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த பெண்மணி நோயிற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். நோயிற்றிருத்தல் இது உடல்நிலை பாதிப்பினால் ஏற்பட்ட நோயாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக ரீதியாக ஏற்பட்ட நோயாக கூட இருக்கலாம். எந்த விதமான நோய் என்று நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் 18 ஆண்டுகள் அவர் நோயிற்றிருக்கின்றார். இங்கே அந்த பெண்மணி இயேசுவை நெருங்கி வந்து என்னை குணப்படுத்தும் என்று கேட்டாரா என்றால் இல்லை. அவள் அந்த நோய் என்ற சிறைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். இயேசு அவளிடம் சென்று, நீ குணமாக விரும்புகிறாயா, குணமாகிவிட்டாய் என்று சொல்லுகின்றார். அதாவது இயேசுவே முன்னின்று விடுதலையை கொடுக்கின்றார். எப்படி மனிதர்களாகி நாம் பாவத்திற்கு அடிமையாகி உழன்று கொண்டிருக்கின்றோமோ, இந்த சூழலிலே கடவுள் தானாக விரும்பி மனிதனை மீட்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பி நம்மை மீட்டிருக்கின்றார். அதே அடிப்படை தான் இங்கும். ஆக துன்பத்தில் பாவத்தில் துவண்டிருக்கின்ற மக்கள் மீட்படைய வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது போன்ற சிறைவாசம் இன்று எத்தனையோ பேர் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பயம் என்ற சிறைவாசம், கோபம் என்ற சிறைவாசம், இன்னும் பல்வேறுபட்ட அடிமைத்தனத்தில் உள்ள சிறைவாசம். நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட பலவீனங்களாக இருக்கலாம், எண்ணங்களில் இருக்கின்ற பலவீனங்களாக இருக்கலாம், செயலில் இருக்கின்ற பலவீனங்களாக இருக்கலாம், நம்முடைய உழைப்பில் இருக்கின்ற பலவீனங்களாக இருக்கலாம். இவைகள் நம்மையும் நம்முடைய சுதந்திரத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். ஆகவே இந்த சூழலிலே நாம் இயேசுவை அணுகி வர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காரணம் என்ன? இதுபோன்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். காரணம், அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றார். ஆக அந்த அடிப்படையிலேயே இயேசுவை நாம் அணுகுவோம். இன்னொன்று, இரக்கமுள்ள மனிதர்களாக இருப்போம். சட்டங்கள் இருக்கட்டும், சட்டங்கள் தேவைதான், ஆனால் எங்கே தேவையோ அங்கே தேவையாக இருக்கட்டும். மற்றபடி இரக்கமுள்ள மனிதர்களாக இருப்போம். மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு சட்டத்தை நிலைநிறுத்துவது சரியல்ல. ஒருவன் பசிக்கிறது, எனக்கு உணவு கொடு என்று கேட்கின்ற பொழுது, இல்லை நீ வேலை செய்தான் உனக்கு உணவு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடாது. மாறாக பசிக்கின்றவனுக்கு உணவு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவனுக்கு வேலை கொடுப்பது என்பது சரியாக இருக்கும். ஆகவே அதுபோன்ற இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அந்த எண்ணத்தை நம் உள்ளத்தில் தாங்கியவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் என்றும் நேசித்து வாழவும், நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வாழ்வு இருக்கவும் வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு தந்தருளும். அதுபோன்று
ஓய்வு நாள் கடவுளின் நாள், அதேவேளை நல்லது செய்யக்கூடிய நாள் என்பதை உணர்ந்து எங்களால் முயன்ற நல்லதை உங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய ஆற்றலையும் அருளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.